சென்னையில் பல முக்கிய சந்திப்புகளில் பழைய சிக்னல் கம்பங்களை அகற்றாமல் புதிய போக்குவரத்து சிக்னல் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த நூற்றுக்கணக்கான சிக்னல்கள் ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதன் மேம்பட்ட வடிவமாக போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப தானாகவே சிக்னலை மாற்றும் சிறப்பு அமைப்பு தற்போது 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சென்சார் கேமரா அமைப்புகள் பல இடங்களில் செயல்பாட்டில் ஏற்கனவே உள்ளன. ஆனால் புதிய சிக்னல் கம்பங்கள் பழைய கம்பங்களின் பின்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் பிராட்வே, சென்ட்ரல், அண்ணா சாலை, கடற்கரை மார்க்கம், ராஜீவ்காந்தி மருத்துவமனை சந்திப்பு உள்ளிட்ட பல இடங்களில் சிக்னல்கள் தெளிவாக தெரியாததால் வாகன ஓட்டிகள் குழப்பத்திற்கு உள்ளாகும் நிலை உள்ளது. இந்த நிலையில் புதிய சிக்னல்கள் சரியாக தெரியும் வகையில் பழைய கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், இவை சோதனை கட்டத்தில் இருந்தாலும் சிக்னல் தெளிவாக தெரியும்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஃபுல்லாகவே ஒரு 4-5 இடத்துல பார்த்துருக்கேன். சிக்னல் பக்கத்தில் அந்த எல்லோ கலர் கம்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீக்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னல் லெஃப்ட் ரைட்டு யார் பார்க்குறான்னு தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதா ஆப்போசிட் போகிறதா தெரிய மாட்டேங்குது. அந்த கம்பியை ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பிராட்வே, சென்ட்ரலு, இந்த வால்டெக்ஸ் ரோட் பக்கம், இந்த சென்னை சைதாப்பேட்டை போகிற பக்கம், இதெல்லாம் கம்பியை நீக்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பழைய கம்பிகளை எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மவுண்ட் ரோடு சிக்னலில் இப்போ புதுசாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்டர்பாக மஞ்சள் கலரில் ஒரு கம்பி இருக்குது. அது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. திடீர்னு சிக்னல் போட்டாலும் தெரிய மாட்டேங்குது டக்குன்னு.